எனக்கும் விஷாலுக்கும் நடக்க இருந்த திருமணம் நின்று போயிடுச்சு. இனிமே இதை பற்றி எந்த ஸ்டேஜ்லையும் எந்த ஒரு ப்ரெஸ் மீட்லையும் என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி பகிரங்கமாக சாய் தன்சிகா சொன்ன விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டு இருக்கு. விஷால் அவர்களோட திருமணம் கொஞ்சம் வருஷமாகவே மிகப்பெரிய பேசு பொருளாகவே மாறி இருக்கு. ஏன்னா ஆரம்பத்தில் வீட்டில் பெண் பார்த்தப்ப அந்த பெண் கூட திருமணம் ஆகிற நிலையில் சடனாக அந்த திருமணம் கேன்சல் ஆகிடுச்சு. என்னன்னு விசாரிக்கிறப்ப இல்லை அந்த பெண் வீட்டில் இப்போ வேணான்ட்டாங்க, ஏதோ ஒரு ரீசன் சொல்லி சமாளிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஷால் அவர்கள் எனக்கு இப்போதைக்கு கல்யாணமே வேணாம், நான் திரைப்பட சங்க கட்டடத்தை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு சபதம் போட்டிருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் திரைப்பட சங்க கட்டிடமும் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்க எப்போ திருமணம் பண்ண போறீங்க, அதான் திரைப்பட சங்க கட்டடத்தை கட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்றப்ப சீக்கிரமே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்றேன் அப்படின்னாங்க. யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் அப்ப சடனா தன்சிகா விஷால் அவர்களை கூப்பிட்டு வந்தாங்க. விஷால் அவர்கள் இந்த படத்துல நடிக்கலையே, அவரே இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தா அந்த நேரத்தில் சாய் தன்சிகா நிறைய ஸ்டேஜ் மேலே ஏறி நானும் விஷாலும் 2 இயர்ஸா லவ் பண்றோம், எங்களோட திருமணம் அடுத்த வருஷம் நடக்க போகுது, இப்போ என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொன்னப்ப எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது. இது எப்போல இருந்து அப்படின்னு சொல்லி அந்த நிறைய பேர் நிறைய கன்கிராட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்க. இப்படி இருந்த நிலையில சொல்லி 2 மாதத்தில் என்கேஜ்மெண்ட்டும் ஆணுச்சு. அந்த என்கேஜ்மெண்ட் ரொம்ப சிம்பிளாக நடந்தாலும் பட் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியா இருந்தது. அந்த என்கேஜ்மெண்ட் நடந்து இப்போ 1 இயர் ஆகுது. இன்னமும் மேரேஜை பற்றி எந்த நியூஸும் வராத காரணத்தினால சோசியல் மீடியாவில் இவங்க 2 பேருக்குள்ளே பிரேக்கப் ஆகிடுச்சு. விஷாலுக்கு அகைன் என்கேஜ்மெண்ட் நடந்து திருமணம் நின்று போச்சு, இது அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. இப்போ சாய் தன்சிகா அவர்களோட ஒரு படத்தோட ஈவெண்ட்டில் சாய் தன்சிகா கேட்டதுக்கு ஆமாம் நின்று போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னங்க சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அப்புறம் இதேமாரி தான் நியூஸில் வந்துட்டு இருக்கு, நாங்கள் 2 பேரும் இப்போ வரைக்கும் ரொம்ப க்ளோஸாக லவ் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் எங்கள் சோஷியல் மீடியா பார்க்குறீங்களா இல்லையா, நாங்கள் 2 பேரும் இப்போ வரைக்கும் ஒன்றா தான் இருப்போம், எங்கே அவுட்டிங் போனாலும் ஒன்றா தான் டேட் பண்ணுறோம், இப்படி இருக்கப்ப நாங்கள் எப்படி பிரேக்கப் பண்ணிக்க முடியும், இது எந்த விதத்தில் நியாயம், எப்போ பாரு இதே ஒரு கேள்வியாக வந்துட்டு இருக்கு, நாங்கள் 2 பேர் திருமணம் பண்ணிக்க போகிறோம், எங்களுக்கு திருமணம் பண்ண தெரியும், சீக்கிரமே டேட் அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சாய் தன்சிகா அவர்கள் சம கோபமாக சொல்லியிருக்காங்க. அந்த இதை கேட்டது தான் ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமே சாய் தன்சிகா அண்ட் விஷால் அவர்களோட திருமணம் நடக்க போகுது. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.